அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். உற்சாகமான விழாவில் கலந்து கொண்ட சேலம் மாறாடிய அன்பு தொழிலாளர் சார்பாக பெருமையோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றேன். வருகை புரிந்து பார்த்து கொண்டிருக்கும் திறமைகளை வெளிப்படுத்த காத்திருக்கும் கலைஞர்கள், பிசினஸ் ஆரம்பிச்சு வெற்றி காண துடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கு ஒண்ணுதான். இப்போ ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ எடுத்து 8 வருஷம் ஆகுது. 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. சேலம் மாறார் தேசத்தின் வளர்ச்சி, இளைஞர்களின் தன்னம்பிக்கை, என்றும் உங்கள் நல் ஆதரவுடன் ஆசையுடன் வெற்றி நிலையில் சேலம் மாறார். வாழ்க தேசம், வெல்க தமிழ். இன்னும் எனக்கு ஒரு பயோட்டோ கிடையாது. ஏன் எனக்கு பயோட்டோ ரெடி பண்ணிக்கணும்னா, என்ன உலகம் தேடணும், என் வேலை என் தொழில்கிட்ட தான் போயிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு தனி ஸ்டுடியோ இருக்கு, சினிமா லைன் இருக்குது, காலேஜ் இருக்கு. அவர் சொன்னாங்க, வர்ணையில பார்த்தேன் 20 கிளைகள், மன்னிக்கவும் 77 கிளைகள் இருக்கு. எனக்கு நான் வாங்கியிருக்கிற பட்டா 3000. அல்ல இந்திய கவர்மெண்ட் கிட்ட, நம்ம கேபினட் மினிஸ்டர் நரேந்திர சிங் தோமர் கிட்ட 2 முறை, மத்திய அரசினிடம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பிஜே பட்நாயக் அவரிடம் 1 முறை, மற்ற 80 டாக்டர் பட்டம். இது எதுவுமே இந்த ஸ்கிரீன்ல இருக்காது. இது ஏதோ ஒரு யூடியூப்ல வந்தது. இன்னைக்கு இருக்கு. எனக்கு இருக்கிற ஃபேக்டரி தமிழ்நாடு முழுவதும் 9 இடங்கள்ல மெயின் ஃபேக்டரி, சிறு ஃபேக்டரிகள் ஒரு 70 இடங்களில, இது இல்லாம கேட்டரிங்களுக்கு இருக்கு. இதை ஏன் சொல்றதா, இப்போ சொல்லி கூட இருக்க மாட்டேன். நான் எதையுமே பிஸ்னஸ் அதை எப்படி டெவலப் பண்ணோம், அதுக்காக மட்டும்தான் நேரம். இங்க கூட ஏன் வரனா, ஒரு சுயநலம். என்ன சுயநலம்னா, என்னை பத்தி யாராவது தெரியாதையும் உன்னை தெரிஞ்சுக்கணும். அந்த நேரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இதை விட என் பிஸ்னஸ் தான் பார்ப்பேன் நான். அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ்ல எப்பவும் நேரங்காலங்களையும் சைப்புத்தன்மையோடவும், ஒரு புகழுக்காகவோ இல்லை இது கிடைத்து விட என்பதாக தொழில் செய்யறதில்லை. தொழிலை வாழ வைக்கதான் நம்ம தொழில், நம்மளை வாழ வைக்கணும். கணக்கு போட்டு தொழில் பண்ணா நிச்சயம் நடக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. தொழிலுக்காக இருங்க. இப்ப சொன்னேன், இந்த போயிட்டோ இது மாதிரி 100 இருக்குது எனக்கு. நம்ம இது எங்க இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. நான் உண்மையிலேயே உங்களை பாராட்டுறேன். இது எனக்கு பழைய, அதுல இருந்தவங்க 3 பேர் கொரோனால இறந்துருக்காங்க. என் பின்னாடி நடந்த வரைகள்ல 3 பேர். அதான் எனக்கு கொஞ்சம் இதை பார்த்தோன்னு ஒரு பேக்ரவுண்ட் ஆயிடுச்சு. மனசு இல்லை, நிறைய பேசுவேன். ஒண்ணுதான் சொல்லுவேன், சைப்புத்தன்மை தான் முதல் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு மனித உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்துல எதற்கும் நம்ம முன் உதாரணமா இருக்கணும். அது பணிவா இருக்கட்டும், பண்பா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், மறுக்கத்தில் கொடுக்கக்கூடிய மரியாதையா இருக்கட்டும், அது முதல் உன்னிடத்திலிருந்து பிறக்க வேண்டியன்னு சொல்லுவேன். ஒரு முதலாளிக்கு வேண்டியது நியாயமான மனசு, தர்மமான குணம், மன்னிக்கிற தன்மை, தாங்கிக்கக்கூடிய சைப்புத்தன்மை. இது நானும் தான் ஒரு முதலாளியை தவிர பணம் போட்டவன்லாம் முதலாளி கிடையாது. நான் உண்மையான முதலாளி. எப்படி இருக்கணும், என் தொழிலாளி எனக்கு சமமா உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும், அவனை சமமா நடத்தணும். ஒருத்தர் தப்பு செய்வாங்க, எல்லாரும் தப்பான ஆளுங்க. மனித இதயம் மென்மையானது. யாரும் பசியோட கரைகளை பார்த்துட்டு சாப்பிட்ற மனசு நமக்கு கிடையாது. இயற்கையாக சூழ்நிலைகளை தான், நம்மளுடைய கௌரவம் தான் நம்மளை அப்படியே ஆக்குது. நான் அடிப்படையிலிருந்து அப்படியே வாழ்ந்துட்டேன். இப்ப ஈஸியா இருக்குது எனக்கு பயணிக்க. எங்கேயும் சமத்துவம், எந்த விமர்சனத்துக்கும் ஒரு துளி நெஞ்சமும் என்னுடைய நேரத்தையும் இடம் கொடுக்கறது இல்லை. எனக்கு எதிரான விஷயத்துக்கு நான் இடம் கொடுக்கணும். என்னை செதுக்கிக்கிட்டே இருப்பேன். நேற்று கூட எடப்பாடி சார் 110 கோடியில பட்டுக்கோட்டையில ட்ரிபிள்-R திறந்து வச்சிருக்காரு. அன்பு நபர் விஜயகுமாரோடைய நண்பர் ட்ரிபிள்-R தந்து மேனேஜ்மெண்ட் எல்லாம் நிறையிட்டு, இவங்க அன்பு வேண்டுகோளுக்காக இங்க யாராவது எனக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கும்னு வந்தா, எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சிருக்கு, என்னதான் தெரியல. எனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பிரியாணி டவரா, அதுக்கான கேட்டரிங், அதுக்கு ஒரு விளம்பரப்படுத்த ஒரு சினிமா என் கையில் எடுத்தோன்னா இப்போ குட்டை ஓடிட்டு இருக்குது. வெற்றிகரமா இலங்கையில கூட எதுவும் தேட்டர்ல ஏன் எடுத்தனா, அது ஒரு தொழில் விளம்பரம். யாரால இதுவும் முடியுமா, தொழிலாளிகளுக்கு ஒரு உற்சாகம். ஏன் BMW வாங்கணும்னா, ஏன் ரேஞ்ச் ரோவர் வாங்கணும், தொழிலாளிகளுக்கு ஒரு உற்சாகம். நம்ம முதலாளிட்டியா இருக்குது. அதை வாங்கி வீட்டுல வச்சுட்டு முடிச்ச வண்டியில போறது பழக்கம். அந்த மாதிரி இப்ப 4 நாளைக்கு முன்ன கூட கீழ ஒரு தம்பிக்கு கார் வாங்கி கொடுத்தோம். முடியாதுன்னு வாங்கி கொடுத்தோம். அது முன்ன ஒரு திரைப்படக்காரனுக்கு வாங்கி கொடுத்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு விமர்சனத்துல. அது கூட நம்ம சேலம் மாறார் அதுல பதிவு பண்ணியிருப்பேன். இந்த படம் என்னுடைய தொழிலாளியுடைய வேர்வை துளிகளை தவிர நான் மட்டும் கிடையாதுன்னு. எங்கமும் தொழிலையும் அதை சார்ந்து அதை உயர்த்தி பிடிக்கணும். அந்த தொழிலை, அந்த தொழிலாளியை உயர்த்தி பிடிக்கணும். அதுக்கான சைப்புத்தன்மை நமக்கு இருக்கணும். சமத்துவம் இருந்தா தொழில ஜெயிக்கலாம். அதை விட முக்கிய காரணம், நம்ம ஒவ்வொரு பொருளையும் அது அதிவீர தேடி வாங்கி விலையை குறைச்சி அளவை கூட்டி கொடுப்பது. தரம்
அப்படி கூட வச்சுக்கலாம். அது ஒரு வெற்றிக்கு காரணம். அது மேலேயே காதல், அதுதான் நம்ம வாழ்க்கை, அதுதான் நம்ம அப்படின்னு நினைச்சு வாழும் போது, அதுக்காகவே பயணிக்கும் போது எங்க போனாலும் அந்த தொழிலுடைய சவுண்டு நம்ம காதலை கேட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அது வெற்றியில போயிட்டுதுன்னு அர்த்தம். எனக்கு கூட இன்னைக்கு சொல்லுவாங்க, எவ்வளவு விமர்சனங்கள் இருக்கும், தக்காளி சாதம் மாதிரி இருக்குது, அங்க இருக்கு, இங்க இருக்கும்பாங்க. ஆனா இப்ப கூட தந்தி டிவி என்ன 3 நாள் ஷூட் பண்ணாங்க, ஒளிபரப்பு ஆயிடுச்சு. அதுல நான் ஒரு பதில் அடிச்சேன், எப்படி விமர்சனத்தை தாங்கிக்கிறீங்கன்னு. விமர்சனங்கள் யாருக்கு இல்ல, கடவுள் மேல இருக்கு, பூமி மேல இருக்கு, வீசுற காற்று மேல இருக்கு. மாசுபடுற காற்றுக்கு இருக்கிற தொழிற்சாலை காரணம் இருக்கட்டும், காற்றுக்கு அதெல்லாம் காதல வாங்கிக்குதா, அது பாட்டுல வீசிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதனால நம்ம என்னை சந்திக்கிறீங்களா, இன்னைக்கு கூட இந்த சேர்ல அமர்ந்திருக்கும் போதும் சரி, இந்த மேடையில அன்பு தம்பியை சந்திக்கும் போது சரி, சாரும் சரி, என்ன கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா, எப்ப பாண்டிச்சேரிக்கு சேலம் ஆறாறு வரும் அந்த சவுண்டு என் காதல கேட்டுட்டு வரைக்கும் நான் கரெக்டா போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம் தந்தி டிவியில பதிலளித்தேன். என்னைக்கு அந்த சவுண்டு என் காதல உழுவுலையோ அன்னைக்குதான் நானு பின்னடைவை சந்திக்கிறேன்னு பொருளே தவிர, இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான சொன்னாங்க. இங்கதான் நான் கடப்பறேன்ல, டெக்டாஸ் டெனால்ஸ் நகர்ல என் ஹோட்டல் நடந்துட்டு இருக்கு, நான் போக முடியல. குவைத்துல முதல் தமிழ் கூட பதிவு பண்ணியிருக்கிறேன். கொழும்புல கடை திறக்கல, யாழ்ப்பாணத்துல முதல் கடையை திறந்தேன். அடுத்து திருகோணாமலையில வேலை நடக்கு, வவுனியால வேலை நடக்கு, அங்க கிளிநொச்சி முள்ளிவாய்க்கால்னு கிளைகளை பரப்பிட்டு இருக்க. அதோடைய தாக்கம் தீராத என் தமிழ் தாக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் கொழும்புக்குள்ள இருக்கும் போல, அதோட தமிழ் செல்வனா பிறந்த நான் என் தமிழர் பகுதியை தேர்ந்தெடுத்து அதை தூக்கி பிடித்து என்னால் முடிந்த உதவிகளை இன்வெஸ்ட்மெண்ட் அங்க பதிவு பண்ணி கொண்டிருக்கின்றேன். இது தொழில் தர்மம். அடுத்து சைவத்தன்மை, அடுத்து தர்மம், அடுத்து நியாயமான தீர்ப்புகள். எதற்கும் நம்ம தலைவணங்காம நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தா எல்லாமே அந்த தொழிலில் வெற்றியா இருக்கு என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். நான் பேசிக்கிட்டே போயிடுவேன். ஆமா, உங்க நேரம் உடனே பெரிய நிகழ்ச்சியெல்லாம் இருக்கு. சேலம் மாறார் தொழிலாளர் சார்பாக உங்கள் வாழ்த்துக்களை பதிவு பண்ணி என்னை அழைத்து விடாமுயற்சி அந்த இடத்துல நிறுத்தி ஆனந்த் அவருக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் உழைப்பாளிகளுக்கும் ஒரு உழைப்பாளியா என் நன்றியை பதிவு செய்து கொள்கின்றேன். வாழ்க தமிழ், வெல்க இந்தியா. நன்றி, வணக்கம்.